வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் guys. இன்னைக்கு நம்ம ஐ வில் ஃபைண்ட் யூ சீரிஸோட எபிசோட் 2 தாங்க பார்க்க போறோம். எபிசோட் 1 இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. கூடவே நம்ம சேனல்ல ஏகப்பட்ட சீரிஸ் அப்லோட் பண்ணிருக்கோம், அதையும் விசிட் பண்ணி வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட வெப் சீரிஸ் அப்பனாதான் உங்களால கேட்கவும் பார்க்கவும் முடியும். எபிசோட் 2 உடைய ஓப்பனிங் சீன் நம்ம ஹீரோவான டேவரோ அவர்கள் வாரனுடைய எண்டி பொட்டில் கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபோன் கால், வார்டன் அதை எடு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோவை எடுத்து பேசினா ஹாஸ்டேஜ் ஒழுங்கா அப்படி விட்டேன்னா உனக்கு வந்து நல்லது, மறுபடியும் கொண்டு ஜெயில நாங்க அடைச்சு வச்சிருக்கோம், எந்த விதமான கேஸ் இதை பத்தி நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒழுங்கா முன்னாடி போட்டிருக்க அந்த டிவைடர் அந்த இதெல்லாம் எடுத்து விடுறேங்க, நான் வந்து இப்போதைக்கு இங்க இருந்து ஜெயிலுக்கு வர மாதிரி இல்ல, இங்க இருந்து நான் தப்பிச்சு வெளியே போயே ஆகும், நீங்க எடுக்கிறீங்களா இந்த வார்டனை வந்து நான் சுட்டு தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது வார்டனை வந்து வண்டி எடுத்து போக சொல்லுவாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணிடாத, வார்டனை வந்து கொன்னுறாத, நீ கொஞ்சம் பொறுமையா காம் டவுன் இரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கும் போதே வண்டியை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. வண்டி ஓட்டி வந்துகிட்டு இருக்கும்போது ஸ்னைப்பர்ஸ் மற்ற போலீஸ் எல்லாருமே வந்து கன் பாயிண்ட்ல நம்ம டேவிட் பரோவை கொல்றதுக்காக தயாரா இருப்பாங்க. ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, 10 மீட்டர் 20 மீட்டர் அப்படின்னு சொல்லி மீட்டரை வந்து குறைச்சிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. குறைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது மேல இருந்து ஏதாவது உத்தரவு வரும்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா போலீஸ்காரங்க யாருமே எந்த விதமான உத்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த டயத்துல கரெக்டா அந்த டிவைடர் மற்ற எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருவாங்க. இவங்களும் உடச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. உடச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, வேற ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வார்டன் அவர்கள் கேட்பாங்க. இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிஸ்டர் இன் லாக்கு கால் பண்ணா அவங்களுடைய சிஸ்டர் இன் லா வந்து ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருப்பாங்க. அங்க நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். டிவி சேனல்ஸ்ல டேவிட் பரோ அங்க வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நியூஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருப்பாங்க. போட்டோ எதுவுமே போடாம அந்த டயத்துல ஹீரோ வந்து கூப்பிட்டோன்னே அவங்க வெளியே வந்து பேசுவாங்க. பேசிட்டோன்னே அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணு, நான் அங்க வரேன், என்னை வந்து பிக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போனை வச்சிருவாரு. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிடுவாங்க. நீ பண்றது ரொம்பவுமே தப்பு டேவிட், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து சாப்பரை வந்து இருந்து போக சொல்லுங்க, பின்னாடி யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, அப்பனா தான் உங்களுடைய வார்டன் வந்து உயிர் படைப்பான், இல்லாட்டி அவனை நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே வந்து வண்டி ஓடிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு மாலுக்குள்ள போவாங்க. மாலுக்குள்ள வந்து பார்க்கிங்கில் போகும்போது ஹாஸ்டேஜை நீ யாரையுமே பிடிக்கக்கூடாது, மக்களுடைய உயிரில் வந்து நீ விளையாடவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கார் அந்த சைட்லேருந்து வெளியே வரும். வெளியே வந்தோடனே இவங்க எல்லாரும் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பாங்க. போலீஸ் எல்லாம் பின்தொடர்ந்து வந்து காரை பார்த்து, காருக்குள்ள டேவிட் இருக்க மாட்டான், வார்டன் மட்டும்தான் இருப்பாரு. இப்போ வார்டனை பார்த்துட்டு டேவிட் வந்து இங்கே இல்லை, தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாலுடைய அந்த கார் பார்க்கிங்கில் எல்லாருமே செக் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்களுடைய சிஸ்டர் இல்லாமல் முன்னாடி அங்கே வர சொல்லியிருப்பார்ல, அவங்களோட சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. போலீஸ் போய் தேடி பார்ப்பாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க இந்த மாதிரி தப்பிச்சுட்டு வெளியே வரும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தக்கூடிய ஒரு தனி டிபார்ட்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட, அதாவது நம்ம சிபிசிஐடி சிஐடிங்கிற மாதிரி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நியூஸ் வந்து போயிடும். அவங்க வந்து இந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள வந்து எல்லா கேஸ் டீட்டெயில் ஃபுல்லாத்தையுமே வந்து அலசி ஆராய்ச்சி இந்த கிட்னாப்பிங் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஹெட்டுக்கு வந்து ஒரு கிடைக்கும். இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி இருக்குல்லன்னு சொல்லி அவர் அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வார்டனையும் அவருடைய பையனையும் வர சொல்லியிருப்பாங்க அவங்க ரூம்குள்ள வந்த உடனே இந்த கிட்னாப்பிங் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கரெக்டாக தெளிவாக சொல்லி, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு, நீங்கள் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் வந்து என் லாயர் இல்லாமல் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லி நம்ம வார்டன் சொல்லுவார். வார்டன் சொல்லும்போது சரி நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு புக்லெட்டாக வாங்குவார். பின்னாடிலேருந்து என்ன புக்லெட்டுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவான டேவிட் பரோவுடைய விசிட்டர் லிஸ்ட். அவர் தான் 5 வருஷமா யாருமே மீட் பண்ணல. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தானே ரீசெண்டாக அவங்களுடைய சிஸ்டர் இன் லாவான ரேச்சல் அவங்க மீட் பண்ணியிருந்தாரு. அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 5 வருஷமா யாரையும் மீட் பண்ணாத ஆள் 3 நாளைக்கு முன்னாடி ரேச்சலை மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ண கொஞ்ச நேரத்துல, அதாவது 3 நாளில் கிட்னாப்பிங் பிளானை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே தப்பிச்சு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவன் வந்து தனியாக மட்டும்தான் இது பண்ணியிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே இருந்தாலும் உடனே இருப்பீங்க. அது கையில் விலங்கு போட்டிருந்த அந்த குற்றவாளி உங்களுடைய கூட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய கண்ணை உங்களுக்கே தெரியாமல் எடுத்து உங்களையே பாயிண்ட் பண்ணி உங்களை வந்து கைது பண்ணிட்டா நீங்கள் சொல்கிறதா நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி அவர் கண்டபடி பேசிகிட்டு இருப்பாரு. பேசினதுக்கப்புறம் லாயரவே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போயிடுவார். அடுத்து யாரை வந்து பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி போலீஸை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே செக்யூரிட்டி போலீஸ் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, தன்னோட குடும்பத்தை எப்படியாவது பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தன்னோட குடும்பத்தை எப்படியாவது கடத்தேன்னு சொல்லி அவங்களுடைய அக்காவுடைய வீட்டுக்கு போக சொல்லியிருப்பாரு. அந்த டயத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்து என்ன பேசுனா சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் மட்டும் அவங்க அக்கா வீட்டுக்கு தாட்டிட்டு இவர் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுவார். இது எப்போ நடக்கும்னா, அவர் ஜெயிலேருந்து வரதுக்கு முன்னாடி அந்த சைக்கோ கொலைகாரனை பார்த்துருப்பாரு. சைக்கோ கொலைகாரனை மீட் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிடு, என் குடும்பத்தை எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிடு, அவன் கொடுத்த காசுக்கு இது வரைக்கும் நான் எல்லாமே பண்ணிட்டேன்ல அப்படின்னு அவர் சொல்லுவார். இருந்தாலும் வாங்கின மணி ஒரு சாட்சியாக மாறி உனையவே வந்து அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நீ எப்படியாவது தப்பிச்சுக்க, இப்போ பரோ ஓடி போன மாதிரி நீ உன் குடும்பத்தோடு எப்படியாவது தலைமுறை வாய்க்க அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டிடுவான். அதனால இவர் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபோன் கால் வந்ததுனால அங்கேயே வந்து உட்காந்துருவார். இவங்க 2 தாட்டி விட்டுருவாங்க.
அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அதாவது ஹெட் ஆஃபீஸர் வந்து டேவிட் பரோவுடைய செல்லை வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பார். சர்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பக்கத்து செல்லில் வந்து பார்ப்பாரு. பார்த்தா அங்கே ஒரு கைதி வந்து புக் படிச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேட்பார், நேற்று நைட்டு டேவிட் பரோவை அந்த செக்யூரிட்டி போலீஸ் போனதை நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு பொருள் வேணும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவார். நீ சொல்கிற விஷயம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா, கேட்கறது நல்லதாக இருந்தால் உனக்கு நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அப்புறம் அந்த கைதி வந்து சொல்லுவார், நைட்டு அதாவது நல்லா இருட்டுன்னு ஒரு மிட் நைட்டு ஒரு 12 மணி இந்த லேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய மிட் நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அந்த செக்யூரிட்டி போலீஸ் வந்து பஸ்ஸரை கூட அழுத்தாமல் எமர்ஜென்சி ஸ்கீயை மூலியமாக டேவிட்டை வந்து மெடிக்கல் செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு அவன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருவான். கொடுத்துட்டு என்ன கேட்பானா, டேவிட் பரோ வந்து ஒரு டார்ச் லைட் வச்சுருந்தான் சின்னதாக, அது எனக்கு வேணும், அதை இருந்தால் தான் நான் புக் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரி நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் டார்ச் லைட்டை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தவொடனே போலீஸ் அவங்களுடைய டீமை வந்து அந்த செக்யூரிட்டி போலீஸோட வீட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்பும்போது இங்கே நம்ம ஹீரோவும் அவருடைய சிஸ்டர் இல்லாவும் செக்யூரிட்டி போலீஸோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்த டேவிட் வந்து அவங்க கையில் வச்சு அந்த கண்ணை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோவுக்காகவே தயாராக உட்காந்துருந்த மாதிரி போலீஸ் உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். டக்குன்னு பின்னாடி வந்து கண்ணை வச்சிருவான். தலைக்கு பின்னாடி கண்ணை வச்சுட்டுவான். எல்லாம் ஒன்னால தான், உன்னை மட்டும் நான் கொண்டு இருந்தேன்னா இப்போ எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோக்காக அவன் வந்து வெயிட் பண்ணல, வேறு யாருக்காவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்திருக்காப்புல. ஹீரோ வந்து பாயிண்ட் பண்ண கண்ணை தூக்கி கீழே வைக்க சொல்லிடுவான். கீழே வச்சு சொல்லிட்டு எல்லாமே ஒன்னால தான் சொல்லிட்டு டக்குன்னு சுடுவான். சுட்ட இடத்துல சத்தம். நம்ம சிஸ்டர் எல்லாம் வெளியில் காரில் உட்காந்துருக்காங்க. என்னடா புல்லட் சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா அந்த போலீஸ் செத்து போயிருப்பான். என்னாச்சுன்னு சொல்லி டேவிட்டை கேட்டால் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வெளியே காரில் வந்துருவாங்க. காரில் வந்ததுக்கப்புறம் உள்ள வர பார்க்கும்போது இவங்க 2 பேரும் அங்கேருந்து பின்வடு ஒரு வழியாக தப்பிச்சு கார்ல இருந்து போக பார்ப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அவங்க காரில் போகிறத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வெளியே வந்து அவங்கள ஷூட் பண்ணி தடுத்து நிறுத்தலாங்கிறதுக்குள்ள அவங்க காரில் மாயமாக மறைஞ்சிருவாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அவங்களுடைய ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இந்த போலீஸ் செத்துட்டான், ஆனால் யாரு கொன்னான்னு தெரியல, ஆனால் அவங்களுடைய நெய்பர் வந்து டேவிட் பரோ மாதிரி ஒரு ஆள் தான் உள்ளே போயிருக்கான் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. டேவிட் பரோ உள்ள இருக்கானா, ஆனால் எதுக்கு என்னன்னு தெரியல, வாங்க விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள இவங்க, அதாவது நம்ம ஹீரோவும் அவருடைய சிஸ்டர் காரில் அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி பார்ப்பாங்கன்னா அந்த பழைய நெய்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க. நம்ம ஹீரோவை வந்து பொய் சாட்சியின் மூலியமாக சொல்லி அவரை ஜெயிலுக்கு அனுப்புனா அந்த அவங்க வந்து இப்போ நியூயார்க்ல ஒரு இடத்துல இருக்கிறதா அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாரு. ஹீரோவுடைய சிஸ்டர் இல்லாவுடைய அவருடைய பேச்சு கேட்டு அங்கே நியூயார்க்காக போகிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வண்டியில் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சிஸ்டர் இல்லாவுக்கும் ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தா சிறையில் அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, மேத்யூ பற்றின விஷயத்த அவர்கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு உங்கள் சிஸ்டர் இன்லா வந்து அதை பற்றி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, அவளுக்கு வந்து மேத்யூ இறந்ததுலேருந்து மீண்டு வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட எனக்கு வந்து சுத்தமாக கிடையாது, ஆனால் இப்போ மீண்டு வந்திருக்கு, அவள் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டா, கொஞ்ச நாளில் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது, அதனால் என்னால் அவங்க எதுவுமே சொல்ல முடியல, சொல்லி மறுபடியும் அவளை பழைய நிலைமையை என்னால் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டே வருவாங்க. அப்போ இன்னொரு ஃபோன் கால் வரும். யாரோட ஃபோன் காலுக்கு வரும்னு பார்த்தா செக்யூரிட்டி போலீஸோடைய ஃபோன் வரும். அந்த ஃபோனை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்துடுவார். எடுத்து வந்து அட்டன் பண்ணி பேசும்போது ஒருத்தன் பேசுவான், அவன் தான் இதுக்கெல்லாம் ஹெட்டுங்கிற மாதிரி பேசுவான். நீ யாருக்கிட்ட மோதுக்கேன்னு உனக்கு தெரியல, நீ பண்ண செயலுக்கான விஷயம் உன்னை தேடி வரும், அது வரைக்கும் காத்துலன்னு சொல்லி ஃபோன் வச்சிருவான். யார் ஃபோன் பண்ணிப்பான்னு பார்த்தா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணிப்பான். அப்போ இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த டயத்தில் நைட்டு நியூயார்க்கு வந்து வந்துடுவாங்க. நியூயார்க்கு வந்ததுக்கு அவங்க சிஸ்டர் இன்லா வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்குவாங்க, கடையில் வாங்கி அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது எடிட்டர் ஃப்ரெண்ட் இல்லை, வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்னுடைய கார்டு பரிசு இதெல்லாம் தொடர்ந்து வச்சு என்னால் புதுசாக வந்து எந்த ஒரு வீட்டையும் வந்து பண்ண முடியாது, அதனால் உன்னுடைய வீட்டோட சாவி இருந்தால் எனக்கு கொடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அவரும் வந்து சரி நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி, சாவி வந்து இந்த இடத்துல இருக்குது, நீ போய் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. அந்த டயத்தில் இன்வெஸ்டிகேஷனுடைய ஹெட்டும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் போனீங்கல்ல, ரூமில் சர்ச் பண்ணீங்கல்ல, பக்கத்தில் ஒரு கைதிட்டே பேசிட்டீங்களா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவர் நடந்ததுப்புறம் சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டவுட் வந்து அவங்க லிஸ்ட் எடுத்ததெல்லாம் பார்ப்பாங்க. அதில் அந்த டார்ச் லைட் விஷயம் இருக்காது. டார்ச் லைட்டாக அவங்க எடுத்தேன்னு சொல்லி அவங்க லிஸ்ட்டில் வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ எப்படி அங்கே டார்ச் லைட் இருந்துச்சு, ஒரு கைதி போய் சொன்னான்னா இப்போ மேலே டார்ச் லைட் வந்து அதை ஒழிச்சுங்கன்னா வச்சானா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் மறுபடியும் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது பாஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்த கீழே இருக்கக்கூடிய ஒரு ட்ரா மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபைலை வந்து ஒழிச்சு வச்சுக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன ஃபைல்னு எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா அவன் பையனுடைய கேஸ் ஃபைலுடைய
மர்டர் எவங்க நடந்தது, எப்போ நடந்தது, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யார், யாரெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயில் கூடிய ஒரு ஃபைல் அங்கே கிடைக்கும். அந்த ஃபைல் எடுத்து பார்க்கும்போது ஹீரோ ரவுண்ட் பண்ண அந்த பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது அந்த செக்யூரிட்டி போலீஸுக்காக பகைக்காக கொன்னுக்கான் அப்படி இவனை சாட்சியில் உள்ள தள்ள அந்த லேடியை கொள்றதுக்காக மறுபடியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லி அங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது அந்த நெய்பர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய இப்போதைக்கு பிளானாக இருக்கும். அந்த டயத்தில் டேவிட் பரோ வெளியில் தப்பிச்சிட்டோம், அது இல்லாமல் ஒரு போலீஸ்காரனை கொண்டுட்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லா மீடியாவும் கவர் பண்ணி வெளியே லீக் பண்ணிடுவாங்க ஃபோட்டோவோட சேர்த்து. இந்த டயத்தில் ரெக்ஸில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த வீட்டை விட்டான்ல, அவனுக்கு அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிடும். அப்போ சிசிடிவி கேமரா வந்து அவன் செல்லு வழியை பார்ப்பான், பார்த்து ஆச்சரியப்படுவான். ஏன்னா அந்த இடத்துல ரெக்ஸிலும் அவங்களுடைய மாமாவான டேவிட் அவங்களும் இருப்பாங்க. அப்போ அவன் முடிவு பண்ணுவான், ஒருவேளை இவ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவனை வெளியில் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த டயத்தில் நம்ம வார்டனும் அவருடைய பையனும் வேற ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வார்டனுடைய பையனான ஆடம்க்கு ஒரு ஃபோன் காலோ ஒரு மெசேஜோ ஒன்று வரும். அந்த இடத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போவான். அப்போ வார்டனுக்கு ஏதோ டவுட் வரும், ஒருவேளை இவன் தான் எல்லாத்தையும் இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். எங்கே போவான்னு பார்த்தா டேவிடோடைய மனைவியோட வீட்டுக்கு போவான். அங்கே எதுக்குடா போகிறான்னு சொல்லி பார்த்தா அங்கே போனது வார்டனுடைய பையன் இல்லை, அங்கே ஒரு போலீஸ்காரை ஃபோன் பண்ணி பேசினால அவன் எதுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன இருக்குது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், எல்லாமே முடிஞ்சா என்னதுன்னு கேட்பாங்க. அப்போ அவன் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லுவான். அப்போ தான் தெரியும் இவன் மட்டும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகலை, பெரிய ஆளுக்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு. ஆனால் எதுக்காக மேத்யூவை கடத்தினானுங்க, இத்தனை வருஷமாக எதுக்காக வளர்த்தினானுங்க எதுவுமே தெரியல. அப்போ அந்த ஆடம் போலீஸ் எங்கே போனான்னு மேத்யூவை வந்து ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்கல்ல, அந்த புதைச்ச இடத்துல யார் புதைச்சாங்க, அது மேத்யூ தானா இல்லை வேறு யாருமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்த தோண்டிக்கிட்டு இருக்கான். எதையுமே வந்து சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்கல்ல, மேத்யூ யார், இப்போ அங்கே எங்கே இருக்கான், எதுக்காக கடத்தினாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறதுல யார், எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, எதையுமே வந்து நமக்கு ஈஸியாக முன்னாடி சொல்லிட மாட்டாங்க. இன்னும் நமக்கு ஏகப்பட்ட எபிசோட் இருக்குது, போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம சேனலில் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோ வரும். ஏன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் அடுத்த வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.